எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சோத்திரம். காட் bless யூ, காட் bless யூ, காட் bless யூ. நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சங்கீதத்தில் இந்த வசனம் கொஞ்சம் பெரிய வார்த்தையை போல் இருக்கும். ஒரு மகிமையான வார்த்தையாக, ஒரு மகத்துவமான வார்த்தையாக, இந்த வானத்தை பூமி உண்டாக்குனவருடைய வசனம் அல்லவா? சோத்திரம். சங்கீதம் 136 அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவரா பெரிய காரியங்கள் செய்வார். யார் அந்த ஒருவர்? அந்த ஒருவரையே உனக்கு எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒருவராக பெரிய காரியங்களை செய்வேன் என்று மறுபடியும் சொல்லுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் நடந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததோடு சின்னதாக நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, ஒருவராக பெரிய காரியங்கள் எனக்கு செய்ய போகிறார். என் குடும்பத்துக்கு செய்ய போகிறார், என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார், என் தேவைகளுக்காக செய்ய போகிறார். சோத்திரம். இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவருடைய வசனத்தை நம்ப வேண்டும். இன்றைக்கி வசனத்தில் எத்தனை பேர் நம்பிக்கையாக இருக்கீங்க? சோம் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை, சபைக்கு போகிறீங்க இல்லைன்னு சொல்லலை, சபைக்கு போகாமல் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்குது. அந்த வசனத்தை நம்புறது யார்? இந்த உலகத்தில் ஒரே ஒரு வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தினா, ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவர், அந்த ஒருவராக பெரிய காரியங்களை செய்வர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவராக என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறாரே என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். சோத்திரம். அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிக்கிற என் பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இருக்க பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சபைக்கு போகாமல் இருக்கலாம், ஒருவேளை சபை குறித்து தெரியாமல் இருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவராக பெரிய காரியங்களை எல்லாத்துக்கும் செய்வார். கிறிஸ்துவ மக்களுக்கு மாத்திரம் செய்வேன்னு சொல்லலை அவர். எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவராக பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஒருவராக பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனிடத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஒருவராக பெரிய காரியங்களை எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரே, அது இந்த நாளையில் செய்வார் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இப்போ உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி